தேவன் பரிசுத்தமுள்ளவர். ஆமென். பலமாய் நம்மை நடத்தி செல்கின்றவர். தாவீதினுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் பல நேரங்களில் எப்பொழுதும் அந்த இருள் தோன்றி இருந்தது. வெற்றி இல்லாத நாட்கள் பல நாட்கள் இருந்தன. ஆனால் அவன் தேவனை விட்டு மாத்திரம் அவன் தூரம் போகவே இல்லை. எப்பொழுதும் தேவனோடு கூட சார்ந்திருந்தான், தேவனை நம்பியிருந்தான். இருளான நேரத்திலும் துக்கமான நேரத்திலும் எல்லாம் மனிதர்களால் நேசிக்கப்பட்ட மனிதர்களால் தள்ளப்பட்ட போதிலும் அவன் தேவனோடு கூட இருந்தான். அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தவே இல்லை. அவன் வைராக்கியமாக சொன்னான், ஆண்டவரே, என் இருளை நீர் வெளிச்சமாக்குகிறீர், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொன்னான். இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்த வேத வசனம் 2 சாமுவேல் 22:29 கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆண்டவராகிய தேவன் தாவீதனுடைய சத்துருக்களுடைய கைகளிலிருந்து விடுவித்த பொழுது அவன் இந்த பாடலை பாடுகிறான். ஆண்டவரே, என் இருளை நீர் வெளிச்சமாக்குகிறீர், என் விளக்கை ஏற்றுகிறீர். அப்பா, நீரே சர்வ வல்லவர். ஆண்டவரே, புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவருக்கு நீர் மாறுபாடுகிறவராக தோன்றுவீர். ஆண்டவரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செய்வேன் என்று சொல்லி அவர் ஒரு அதிசய தெய்வம். அந்த தெய்வத்தை அவன் ருசி பார்த்து தன்னுடைய இளமை துடிப்பில், இளமை நாட்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் சொல்லியிருக்கிறான், எழுதி வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு விசுவாச சாதனை பாருங்கள். சொன்னபடியே நடந்தது. அவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நாம் துதிகளை செலுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய இருளையும் வெளிச்சமாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருளாய் போவதில்லை, அப்படியே முடிந்து விடுவதில்லை, அப்படியே தோல்வியாய் போவதில்லை. வெற்றியாய் மாற்றுகிறவர், விடுதலையின் தேவன் அவர். அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அவருடைய அபிஷேகத்தோடு நிறைந்திருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆமென். அவருடைய பிள்ளைகளை ஆமென் அவர் தேடி வந்து விடுவிக்கிறவர். அவர் நினைத்து பார்த்து எண்ணி பார்த்து ரட்சித்து சரியாய் கொண்டு செல்கிறவர். அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படி அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை நிலைப்படுத்தும். எங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா இருளையும் நீர் மாற்றி போடுகிறவர். நாங்கள் அதை நம்புகிறோம். எப்படி தாவீது நம்பி உம்மை துதித்தானோ, பாடினானோ, அப்படியே நாங்கள் இன்றைக்கு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நல்ல தேவனை சேர்ந்து நாம் பாடுவோமா ஒரு பழைய பாடல். ஆண்டவரை உயர்த்தி, இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். நல்ல தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவரை துதிப்போம். சேனைகளின் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அவரை தெய்வமாய்க் கொள்வதே பாக்கியம், அவரில் நிலைத்து இருப்பதே ஸ்லாக்கியம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். வாழ்க்கையில் என்றும் ஜீவிக்கிறார். அவர் அதிசயமான தெய்வன். ஆமென். அதிசயமே அவருடைய அவதாரம். அதை காட்டில் வேறு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா இருளையும் மாற்றுவார். அது தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதின் இருளான வாழ்க்கையை நீர் மாற்றி போட்டு ஒரு பெரிய வெற்றியின் பாதை அவனுக்கு கொடுத்தது போல, இப்பொழுதும் நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இந்த இருளான பாதைகள் மாறட்டும், மறையட்டும் ஆண்டவரே. ஒரு பெரும் வெளிச்சம் உண்டாகட்டும்.
பெரிய வெற்றி அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் அப்பா. தோல்விகள் எல்லாம் மறைந்து போவதாக. கர்த்தருடைய தெய்வீக ஆளுகை, சமாதானம் நிறைவாயங்களோடு கூட இருப்பதாகப்பா. சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்கிறவர்களாய் ஆண்டவரை எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் கனம் பண்ணுவீராக, நீர் அவர்களை வழிநடத்துவீராகப்பா. தேவரீர் உடைய இருளை ஆண்டவரே நீர் வெளிச்சமாக்குகிறதற்காக நன்றி, நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறார். நாம் அதற்குள்ளாக, அந்த சேனைக்குள்ளாக பாய்ந்து செல்லுவோம், வெற்றியை காண்போம், மதிலை தாண்டுவோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.